இப்போ நம்ம புஷ்பத்துக்கு வர்ற ஷா. இந்த ஷா தமிழில் புஷ்பம் அப்படின்னு எழுதுவோம்ல, அதுக்கு வர்ற ஷா. இது எப்படி எழுதணும்? பானா போட்டுக்கணும். பாக்கு இப்படி தானே போட்டோம் மொதல் பாக்கு. அதுக்குள்ளே ஒரு கிராஸ் லைன் போட்டோம்னா ஷா, பாட்ஷா, அது மாதிரி வரக்கூடிய ஷா. இப்போ இதில் துணை எழுத்து போடணும்னா பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா ஷா, நெடில். அது எழுத்து ஷீ எழுதணும் அப்படின்னா பா எழுத்து எழுதுங்க. கிராஸாக கோடு போட்டுட்டு கோடுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எழுதிட்டு நீல கோடு போட்டோன்னா ஷீ, குரில். இப்போ ஷீ நெடில் எழுதுகிறப்போ யூ மாதிரி போட்டு கோடு போடுங்க. அதில் உள்ள கிராஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ரைட் சைடு ஷீ, நெடில். அடுத்து ஷூ, யூ போட்டு கோடு, உங்களுக்கு கிராஸ் கோடு, கோடு, அப்புறம் முட்டை போட்டு லெஃப்ட் சைடு ஷூ, குரில். இப்போ ஷூ, நெடில். ஷூ, நெடில், ஷா போடணும். பானா போட்டு உள்ள கோடு போட்டோம்னா ஷூ, ஊ சவுண்டுக்கு நெடில்ன்றனால முட்டை போட்டு ரைட் சைடு எழுதிட்டோம்னா ஷூ, நெடில். ஷ்ரூ, ஷூ ரோவும் சேர்ந்து எடுத்து பா போடுங்க. உள்ள கோடு போட்டால் ஷ வந்துடும். அதுக்கப்புறம் கீழே சி போட்டோம்னா ஷ்ரூ. சிருஷ்டி, அதில் இந்த இஷ்யூ தான் வரும். ஷே, ஏ சவுண்டு வர்றப்போ ஷா எழுதிக்கணும். மேலே கோடு போட்டு ஒரு கொம்பு ஷே, ஷை. பா போட்டு உள்ள கிராஸ் கோடு மேற்கோடு போட்டு 2 கொம்பு போட்டோம்னா ஷை. ஷோ, ஷானா போடணும். மேலே ஒரு கொம்பு ஷோ, ஷவ். ஷானா போட்டு மேலே 2 கொம்பு ஷவ். ஷம், ஷஹ. ஷானா போடணும். கோடு போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சோம்னா ஷம். ஷானா போடணும். மேலே கோடு சைடில் 2 புள்ளி வச்சோம்னா ஷ, ஹ. ஷானா போட்டு சைடில் 2 புள்ளி வச்சோம்னா ஷஹ. இப்போ இதில் பாதி எழுத்து எப்படி எழுதணும்? சின்ன யூ மாதிரி பாதி மட்டும் போட்டு அதில் இப்படி கோடு வச்சிட்டோம்னா இஷ். இல்லை முழு எழுத்து இப்படி எழுதிட்டு மேலே கோடு போட்டு ரைட் சைடு கோடு போட்டோம்னாலும் இஷ் எழுத்து வந்துடும். बहुत अच्छा, शुक्रिया।